ஏங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் மூட்டு தேய்மானமா தான் சரிங்க. அதே மாதிரி மூட்டு தேய்மானமா இருந்ததுனால லிக்மெண்ட் அங்க இல்ல, அந்த இடத்துல பசை இல்ல, மூட்டு தேய்மானமா இருக்குது, வலி இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, எதுவா இருந்தாலும் சரி அந்த இடத்துல மூட்டு தேய்மானத்தாண்ட பசையை உருவாக்கி அந்த லிக்மெண்ட்டை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த ஆயில் செய்யறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல வேலை செய்வீங்களா? வேலை செய்யும். ஆனா இதுக்கு பத்தியுமே இல்ல, நாளும் இல்ல, எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துட்டே இருக்கலாம், எடுத்துட்டே இருக்கலாம். உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், இளமையா இருப்பாங்க, இளமையா வேற இருப்பாங்க. நம்ம குடிச்சிட்டு வரப்போ காலையில வயிறு மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிடும். அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாமே குறைய போயிடும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த லிக்மெண்ட் இல்லைன்னா தான் அந்த முட்டு தேய்மானம் வருது. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய அன்னக்குடி அம்மா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவருடைய புதல்வர் மதிப்புக்குரிய பிரகாஷ் ஐயா இருக்காரு. இந்த ராமபானம் மாதிரி அம்மா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா, சாதாரண எண்ணெயில் ஒரு சில மூலிகைகள் போட்டு வச்சுருக்காங்க. இதை சாப்பிட்டா தீராத வயிற்று வலி சரியாகும்னு சொல்கிறாங்க, தீராத அல்சர் சரியாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுகர் பிபிக்கு மிக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது, ஒரு ஆயில் இந்த வேலை செய்யுமா அப்படின்னா நிச்சயமாக செய்யுன்றாங்க. அது என்ன, எப்படியெல்லாம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் சாப்பிட்ணுன்றதை இந்த காணொலி பார்க்கலாம் வாங்க. ஆமாம், வணக்கங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. இப்போது நீங்கள் ஒரு ஆயில் காமிச்சிங்க. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னாக்க அல்சரு, சுகரு, பிபி, தீராத வயிற்று வலி, மூட்டு வலி, முதுகு வலிகளாக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுதுன்னு சொன்னீங்க. இதை எப்படி பயன்படுத்தணுமா? இதில் என்னென்ன மூலிகைகள் இருக்குமா? பல மூலிகைகள் கலந்துருக்குங்க. பல மூலிகைகள். ஆமா, ஓகே. ஆனா இரவு சாப்பிட்டு படுக்க போகும்போது இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து குடிச்சுக்கணும். ஓ, குடிச்சிட்டு பேசாம அமர்ந்து தூக்கம், அப்படி ஒரு தூக்கம் வரும். டயர்டா இருந்தா, உடம்பு டயர்டா இருந்தாலும் அது குணமாயிரும். மூட்டு வலி காலையில எந்திரிக்கும் போது வலியே இல்லாம போயிடும். வலியே இல்லாம போயிடும். ஓஹோ. அந்த பச அந்த தன்மை போய் எல்லா ஜாயிண்ட்டுக்கும் ஊடுருவி வேலை செய்யும். அந்த அளவுக்கு இருக்கு. அதுல கசகசாவும் சீரகமும் இருக்கு. மற்ற மூலிகையும் அதை கலந்துருக்கு. ஓகே ஓகே. அது பக்குவமா இது ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறது தான். அந்த பதம் தவறாம எடுக்கணும். இப்போ அம்மா, இப்போ அல்சர் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆயில அல்சர் உள்ளவங்க எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு ஸ்பூன் இப்படி ஒரு ஸ்பூன் சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் அப்படியே வாயில ஊத்திக்கிட்டாலும் சரி, உள்ளங்கையில் வச்சு அப்படி சாப்பிட்டாலும் சரி. அவங்களுக்கு கண் பார்வையிலிருந்து, முட்டி வலியிலிருந்து, ஜாயிண்ட் இருக்கிற வலியிலிருந்து எல்லாமே குணமாகும். சுகரு, பிரஷரு, அல்சர், வயிற்று வலி எல்லாமே குணமாகும். இது எவ்வளவு நாள் சாப்பிடணுமா? அது ஒரு மாசம் சாப்பிட்டாங்களான்னு போதும். இது சாப்பிடும்போது என்ன மாதிரியான பத்தியங்கள் இருக்கணும்? பத்தியம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, பத்தியமெல்லாம் இல்லை. ஏன்னா நம்ம சித்த வைத்தியத்தில் எடுத்துட்டா எல்லாமே 1 மண்டான்னு சொல்லுவாங்க, 48 நாள்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் 48 நாள் தேவையில்லை. இது மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல வேலை செய்வீங்களா? வேலை செய்யும். ஆனா இதுக்கு பத்தியுமே இல்ல, நாளும் இல்ல, எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம், எடுத்துட்டே இருக்கலாம். உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும், இளமையா வேற இருப்பாங்க. ஓகே. இது சாப்பிடும்போது பத்தியுமே இல்ல. இது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிடணும் சொன்னீங்க? நைட்டு மட்டும் தான் ஒரு வேளை. நைட்டு மட்டும் ஒரு வேளை. சாப்பாட்டுக்கு பிறகு, சாப்பிட்ட பின்னாடி சாப்பிட்டாவே போதுமானது. போதும். ஒருவேளை இந்த ஆயில் குடிக்க முடியாத ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருந்தா என்ன பண்ணலாம்? அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது. சாப்பிட்டு அந்த மாதிரி கொமட்டல் வந்துச்சுன்னா ஒரு ஏலக்காய் எடுத்து போட்டுக்கலாம், என்ன வெந்நீர் கொஞ்சம் எடுத்து குடிச்சுக்கலாம், ஒரு முழுங்க குடிச்சுக்கலாம், குடிச்சுக்கலாம். ஒண்ணும் செய்யாது. ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்க சூப்பரா பேசுவீங்க. இதை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க மக்களுக்காக சொல்லுங்க ஐயா. இதுல 4 விதமான நோய்கள் குணமாகுங்க. ஒன்று அல்சர், அப்புறம் தீராத வயிற்று வலி. இன்னைக்கு நல்லா இருக்கும்பாங்க, காலையில் மறுபடியும் வலிக்குதும்பாங்க, நைட்டு மறுபடியும் வலிக்குதும்பாங்க. அந்த மாதிரி தீராத வயிற்று வலி இருக்கிறவங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக சுகர் இருக்கு, ரொம்ப நாளாக ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்கள் தயாரித்த முறை தான் இந்த மருத்துவம். இதை நைட்டில் சாப்பிட்றோம், சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு உட்காந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா போதும்.
அப்போ என்ன ஆகுனா இன்னைக்கு ஏன் முட்டியில் வலி வருது, மூட்டு ஜாயின்ல எல்லாம் வலிக்கும்பாங்க, சத்தம் கரக்குன்னு சத்தம் வருதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதனாலனா நமக்கு அந்த மஜ்ஜைகள் வந்து எலும்பு மஜ்ஜைகள் தேய்ந்துருது, அதனால தான் அந்த சவுண்டு வருது. அப்போ நமக்கு எண்ணெய் பசைத்தன்மை நம்ம எலும்பு ஜாயின்ல இல்லாம போறது தான். அதுக்கு தான் இது வந்து அருமருந்தா பயன்படுது. இதை நாம குடிச்சிட்டு வரப்போ காலையில வயிறு மோஷன் நல்லா ஃப்ரீயா போயிருங்க. அப்புறம் இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாமே குறைய போயிடும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த லிக்மெண்ட் இல்லைன்னா தான் அந்த முட்டு தேய்மானம் வருது. அதுக்கு நல்லா வேலை செய்யும். அதுக்கு அருமருந்து. நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏங்க உங்களுக்கு எத்தனை வருஷம் மூட்டு தேய்மானமாக தான் சரிங்க, அதே மாதிரி மூட்டு தேய்மானமாக இருந்ததுனால லிக்மெண்ட் அங்கே இல்லை, அந்த இடத்துல பசை இல்லை, மூட்டு தேய்மானமாக இருக்குது, வலி இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல மூட்டு தேய்மானத்தாண்ட பசையை உருவாக்கி அந்த லிக்மெண்ட்டை உருவாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த ஆயில் செய்யன்றாங்க. இது பல்வேறு மூலிகையால் செய்யப்பட்ட ஒரு ஆயில். நிறைய மூலிகைகள் போட்டு செஞ்சுருக்காங்க. நைட் ஒரு ஸ்பூன் குடிச்சா போதுமா? ஐயா சொல்லுங்க, இது எப்படி குடிச்சா அந்த பசை உருவாகையா? தினமும் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட பிற்பாடு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா போதும். ஒரு ஸ்பூன், ஒரே ஒரு ஸ்பூன். ஐயா நீங்க வச்சிருக்கிறீங்க இல்லையா, ஆமா, இந்த அளவுல ஒரு ஸ்பூன் இருந்தா போதும், தாராளமா போதும். ஒரு ஸ்பூன் எவ்வளவு நாள் சாப்பிடலாம் ஐயா? அது சாப்பிட்டே இருக்கலாம். மருத்துவத்துல பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் ஒரு மண்டலம் சாப்பிடணும், 2 மண்டலம் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு மண்டலங்கிறது 48 நாள். ஆமா. ஆனா இதுக்கு மட்டும் இந்த மருந்து மட்டும் அது விதிவிலக்குங்க. எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு நாள் வேணாலும் சாப்பிடலாம். நீங்க 48 நாள் சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 15 நாள் 20 நாள் கூட நீங்க சாப்பிட்டு நிறுத்திக்கலாம். உங்களுக்கு எப்ப வலி குறையுதோ. நமக்கு நோய் இல்லைன்னா நம்ம எதுக்கு மருந்து எடுக்க போறோம்? அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நோய் இல்லை நாம ஏன் மருந்து எடுக்கிறோம் இல்லையே அப்படின்றீங்க. அந்த மாதிரி நமக்கு அந்த முட்டி வலி இல்ல அப்படிங்கிற நினைவு நமக்கு வரப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏனே முழுமையாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரே மருந்து பல்வேறு வகையான நோய்க்கு அற்புதமாக தீர்வளிக்கக்கூடியது. முக்கியமாக மூட்டு வலி, மூட்டு தேய்மானத்துக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. அல்சரை சரி பண்ணுறது, சிவியரான வயிற்று வலியை சரி பண்ணும், பிபி சுகருக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து, மலச்சிக்கலுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மருந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோவை இது மாதிரி உள்ள பேஷண்ட்டுக்கு கம்பல்சரி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.